இந்த வீடியோ வந்து என்னால் வந்து அந்த பீரியடில் வந்து என்னால் பண்ண முடியல. அந்த ரம்ஜான்லேருந்து இப்போ வரைக்கும் டைம் இல்லாமலாம் கிடையாது. நான் ஏன் பண்ண முடியல அப்படின்னா, எமோஷ்னலாக நான் வந்து ரொம்ப ஒரு பேடாக இருந்தேன். எதனாலனா ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்டர்நெட்டில் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ வந்துட்டு நிறைய வீடியோஸ் இதை பற்றி வந்துருந்துச்சு. எனக்கு அந்த நேரத்தில் நான் ஒரு ரிப்ளையோ இல்லை வந்து நான் அதுக்கு ரெஸ்பான்ஸோ நான் பண்ணியிருந்தேன்னா வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல தப்பாக போயிருக்கும் அப்படின்றது நான் யோசித்தேன். யோசிக்க கூட முடியல. என் கூட இருக்கவங்க சொன்னாங்க இந்த இடத்துல கண்டிப்பாக நீ ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கரெக்டாக தோணுச்சு எனக்கும். அதனால் அது நான் எடுத்த முடிவு தான். நான் அந்த நேரத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணல. பட் இதை நான் கண்டிப்பாக இதை பற்றி நான் பேசணும். இதை பற்றி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நான் வந்து நடந்தது வந்து தப்பு. நான் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றத நான் வந்து கண்டிப்பாக உணர்றேன். ஏன்னா ஒரு விஷயம் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாலும் நம்ம வந்து ஏன்னா நம்ம கொடுக்க போயிருக்கோம் அந்த இடத்துல நம்ம வந்து அந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடாது, அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது அப்படின்றது வந்து சரியான விஷயம். அதை நான் வந்து மறுக்கல. ஏன்னா நான் இப்போ போய் ஒரு விஷயம் பண்ணுறேன், ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணுறோம், இல்லை ஒருத்தங்களுக்கு வந்து அதை பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து வீடியோவில் பார்க்குறீங்க, வீடியோவில் கமெண்ட்ஸ் வருது, இதெல்லாம் விட பெருசாக நம்ம என்ன மைண்டில் இருக்கும். நம்ம இப்போ யாராவது ஒருத்தவங்களுக்கு காசு கேட்குறாங்க அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு இதனால் நன்மை கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ அந்த ஒரு இடத்துல போயிட்டு நான் வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு வந்து ரொம்ப தப்பு. அது பண்ணியிருக்கவே கூடாது. அது வந்து அது ஆக்சுவலி அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நானுமே ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, இந்த மாதிரி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த சுச்சுவேஷனில் அந்த மாதிரி நடந்ததுனால நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். தட்ஸ் ராங். அந்த என்ன தான் சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஐ ஷுட் ஹவ் டன் இட். நான் வந்து அந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து அதோட இது. அதில் இன்னும் 2-3 விஷயங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து சில பேர் வந்து ரொம்ப பின் பாயிண்டடாக வந்து ஏதாவது இவங்க வந்து பார்த்து இவங்க பார்த்து சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. நான் வந்து யாரையும் பார்த்து யாருமே இந்த மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வில் அந்த மாதிரி இருப்பான். உங்ககிட்ட இல்லை வந்து ரொம்ப கேலையாக இருக்கான் அவனை பார்த்து சிரிப்பாங்க. பட் ஒரு நார்மலான பீப்புள் வந்து ஐ டோன்ட் திங்க் யாருமே வந்து இல்லாதவங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆளுங்க வந்து நம்ம உலகத்தில் இருக்காங்களான்றது தெரியல. சர்டன்லி நானும் அந்த மாதிரி கிடையாது. நான் அந்த மாதிரி அவங்ககிட்ட இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி சிரித்த மாதிரி சில பேர் போர்ட்ரே பண்ணது வந்து அந்த மாதிரி நான் கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து அவங்கள வந்து இதுங்க அதுங்கன்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து இதுங்க அதுங்கன்னு சொன்னது வந்து பசங்க 2 பேர் அங்கே இருந்தாங்க. அந்த புக்ஸ் வித்துட்டு இருப்பாங்களா அந்த பசங்களை வந்து அதுங்களை கூப்பிட்டு கொடு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நான் அது வந்து எங்கள் வீடுகளில் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா இது ரொம்ப ஒரு சின்ன பசங்க வந்து ரொம்ப உரிமையாக பேசுகிற மாதிரி. நீங்கள் என்னோட வீடியோஸ் கண்டிப்பாக ஏதாவது வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி. ஏதாவது ஒரு அஃப்ராஸ் ராவ் நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஏதாவது ஒரு வீடியோ இருக்கும். நான் இப்போ அதை போய் தேடி நான் போய் உங்களுக்கு காட்டணும். நான் வந்து இதை வந்து இப்படி தான் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணுறது கிடையாது. பட் நான் டெஃபினட்டாக நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆசிஃபாவோ இல்லை அம்மாவோ இல்லை எங்கள் சொந்தம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களை வந்து ரொம்ப ஒரு உரிமையாக அதுங்களுக்கு எடுத்து கொடு, இதுங்க சாப்பிட செய் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க வீட்லேயே நாங்கள் சொல்லி பழக்கம். ஸோ அதனால தான் சின்ன பசங்க வந்து ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கிறதுனால ஒரு அந்த மாதிரி ஒரு உரிமையில் பேசுகிற மாதிரி நான் பேசிட்டேன். பட் அது வந்து நிறைய பேர் வந்து இல்லை அவங்கள வந்து ஒரு மாதிரி தப்பாக வந்து ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து அகைன் லைக் அந்த மாதிரி கிடையாது. நான் அந்த மாதிரி பண்ணலை, அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஒரு பெரியவங்களை வந்து இதுங்க அதுங்கன்னு நான் என்றைக்குமே நான் சொன்னது கிடையாது. எந்த வீடியோவில் நான் சொன்னது கிடையாது.